நீங்கள் இப்படி கேமரால இப்படி எடுத்து போட்டுன்னு வண்டி மைக்கில் பேசினாரு, ஜாகிங் ஓடினாரு, ஓடும்போது இப்படின்னு ஜாகிங் ஓடினாரு ஒரு கட்சியோட தலைவர். அப்போ நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? அப்போ அவரே அப்படி இருக்கும்போது அவர் கூட இருக்கிறவங்க இப்படி இருக்கிறதுல என்ன அதிசயம்? இந்த பேராசெட்டமால் மாத்திரைகள் டோலோ 650 இருக்கட்டும், இல்லை கால்போல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் நான் நுணுக்கி பார்த்துன்னு அப்போ நுணுங்கவே இல்லை. நீங்கள் குழந்தையோடன்னு சொல்கிறீங்க, அப்போ அங்கே எந்த குழந்தை இருந்துச்சு நானும் பார்க்கல. கூட இருந்த பெண்மணியே வேற பெண்மணி தான் இருக்காங்க. தப்பாக பேச முடியுமா? முதலீடு ஈர்ப்பதற்காக ரீல்ஸ் போட்ட அமைச்சர், அம்பானிக்கு ஃபோன் பண்ணுங்க, லைனில் எடுங்க, நான் பேசணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேசணும், ஏன் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களாங்கிறாங்க அதிகாரியை பார்த்து. குரங்கு கையில் கிடச்ச பூ மாலை மாதிரி இருக்குது. அப்போ பூ சின்னாபின்னப்படுற மாதிரி துறைகள் எல்லாம் சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்குங்க. அந்த டெல்லி பிரதிநிதி தண்ணி வாங்கி தர முடியும், ஏன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்குற ஒரு DK சிவகுமார் அண்ணன் தண்ணி வாங்கி கொடுங்க சார் முதல்ல, அப்புறம் டெல்லியிலேருந்து நீங்கள் நெய் வாங்கி தரலாம், டெல்லியிலேருந்து மற்றதை வாங்கி தரலாம். முதலமைச்சர் என்ன பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. 3 பிரைவேட் செக்ரட்டரி போட்டு பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னோம். உண்மையிலே தான் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. பெரிய மாற்றம், முழுமையான ஏமாற்றம். எப்படியெல்லாம் ஒரு அரசு இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு அரசு, எப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாதோ அப்படி ஒரு முதலமைச்சர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் நினைக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தினதா திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ரொம்ப லாஜிக்கா கேட்கறாங்க. பலரும் என்கிட்ட நேரடியா போன் போட்டே கேட்கறாங்க, அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினதா சொல்றீங்க, அவர் எந்த இடத்துல பயன்படுத்தினா? ஒரு பெரிய ஸ்டேடியம்ல போதைப் பொருள் பயன்படுத்துற அளவுக்கு ஒரு அமைச்சர் முட்டாளா இருக்க முடியுமா? அதை ரீல்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. இல்ல அதாவது அவர் அமைச்சர் ஆவோன்னு தெரியாது. அப்ப அவருக்கு அந்த பழக்கம் பழச பழக்கம். சரி சரி ரைட்டா? அது எல்லாரும் இருக்க இடத்துல அவருடைய விளக்கம் அது அப்ப ஆர்வ கோளாறுல அவர் பண்ணிட்டது. அவ்வளவு பாதுகாப்பு மீறி பண்ண முடியுமா? அதெல்லாம் எல்லாம் அதுதான் சொல்றேன். அது அதான் அவங்களுடைய கேரக்டர். ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியினுடைய ஒரு பெரிய தலைவர் வாயில ரெகுலரா கூலி வைக்கிறாருன்னு சொல்றாங்க. அது கூட என்ன சொல்லுவீங்க? நீங்க இப்படி கேமரால இப்படி எடுத்து போட்டுன்னு வண்டி மைக்ல பேசினாரு, ஜாகிங் ஓடினாரு, ஓடும்போது இப்படின்னு ஜாகிங் ஓடினாரு ஒரு கட்சியோட தலைவர். அப்ப நீங்க அதை என்ன சொல்லுவீங்க? யாருன்னு உங்களுக்கும் தெரியும், மீடியால எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவரே அப்படி இருக்கும்போது அவர் கூட இருக்கிறவங்க இப்படி இருக்கிறதுல என்ன அதிசயம்? அப்ப மக்கள் தான் இதெல்லாம் யோசிக்கணும். எப்படிப்பட்டவர்களை, எந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நம்ம உருவாக்குறோம், எந்த மாதிரியான லீடர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், இது எல்லாமே நம்ம பார்க்கணும்ல தோழர். இது அவதூறுன்றாங்க. ஒரு அமைச்சரே வீடியோ போடுறாரு. வீடியோ போட்டு முறையாக பார்த்தால் இது போன்ற அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்ல என் குழந்தைக்கு இது வரைக்கும் நானும் 2-3 எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. சரி, என்ன காய்ச்சலுக்கான பேராசெட்டமால் மாத்திரைகள் டோலோ 650 இருக்கட்டும், இல்ல கால்போல் ஆகட்டும், எதை வேணாலும் உடச்சு பேராசிட்டமாலா இருக்கட்டும், அது பேராசெட்டமாலுடைய வேரியஸ் வெர்ஷன்ஸ் தான். அதெல்லாம் எதுவா இருந்தாலும் நீங்க எதா இருந்தாலும் நான் நுணுக்கி பார்த்துட்டு அப்ப நுணுங்கவே இல்லை. முயற்சி பண்ணி பார்த்தீங்க? போன்ல பண்ணீங்களா? ஐயா, நான் டேபிள் மேல வச்சு நான் நுணுக்கியே பார்த்தேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்களா? அவ்வளோ அந்த மாதிரி ஃபைன் பவுடர் அது வரவே இல்லை. 500 ரூபா நோட்டை வச்சிங்களா பின்னாடி? ஐயோ, நான் எல்லாம் வச்சு பார்த்துட்டேன்ட்டேன். வரல. கால் போல் முதல்ல அப்படி நுணுங்கவே இல்லை. எனி பேராசெட்டமால் டேப்லெட் அப்படி ஆகவே இல்லை. அப்ப என்ன அதுன்னு அவரு தான் விளக்கம் சொல்லணும். கையில குழந்தையோட பேசுறாரு, மனசாட்சி. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க குழந்தையோடன்னு சொல்றீங்க, அப்ப அங்க எந்த குழந்தை இருந்துச்சு நானும் பார்க்கல. இப்ப குழந்தையோட பேசலாம். அங்க குழந்தை இருந்துச்சு அந்த வீடியோல இல்லையே. கூட இருந்த பெண்மணியே வேற பெண்மணி தான் இருக்காங்க. தப்பா பேச முடியுமா? அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அது அவங்க பிரச்சனை. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, these are things. கட்டம் கட்டப்படுகிறார் அமைச்சர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். திமுக எதிர்கட்சியால ஒரு அமைச்சர் மேல கல்லெறிந்து உடைக்கணும். நான் கேட்கிறேன், இதுவே திமுகல ஒரு அமைச்சருக்கு இது இப்படி இருந்திருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? என்னெல்லாம் பேசிருப்பீங்க? யாரா இருந்தாலும் பேசணும். வேணா நடவடிக்கை எடுத்துட்டீங்க. முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரு நம்புறோம். என்ன இவ்வளவு நாள் கழிச்சா?
இப்பதான் ஆட்சி முடிந்து 50 நாள் ஆகுது. தெரியல எனக்கு. 70 ஆண்டு காலம் நீங்க 70 ஆண்டு காலம் ஒரு வேலையை செஞ்சு பழகினவங்க. நேத்து ஒரு நண்பர் சொன்னாங்க 50 ஆண்டு காலம் 50 நாள்ல நீங்க அந்த ஒரு அமைச்சனுடைய தன்மைக்கு நான் சொல்றேன். ஒரு அமைச்சர் சொல்றாங்க, செக்ரட்டரியை கூப்பிட்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடுக்கெல்லாம் தேவைப்படுது, அம்பானிக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்களாம். இது நகைச்சுவைக்காக நான் சொல்லலை, அதிகாரி வெளியே வந்து சொன்னது. யாரு நான் பேர் சொல்லலை. முதலீடு ஈர்ப்பதற்காக ரீல்ஸ் போட்ட அமைச்சர் அம்பானிக்கு ஃபோன் பண்ணுங்க, லைன்ல எடுங்க, நான் பேசணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேசணும். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டீங்களாங்கிறாங்க அதிகாரியை பார்த்து. இப்படியா சார் நீங்க கூப்பிடுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? இல்லை, இப்படி ஒரு அமைச்சர் நடந்துப்பாங்க. இது அபத்தமால இருக்கு. நீங்க சொல்ற தகவல் எனக்கு அபத்தமா, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் அதான் சொல்றேனே, நிறைய நடப்பவைகள் எல்லாமே வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்ல விரும்புகிறேன். குரங்கு கையில் கிடச்ச பூ மாலை மாதிரி இருக்குது. ஏன்னா பூவுக்கு நான் நல்லா கட்டுவேன்னு சொல்லி ஒரு குரங்கு கையில் ஒப்படைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏற்கனவே இருக்கிற மாலை எடுத்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பூ இருக்குது, நார் இருக்குது, எடுத்து கட்டணும். அது ஏற்கனவே எப்படி கட்டியிருக்காங்கிறத எப்படின்னு நான் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு டைம் கொடுங்க, பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது என்னைக்கு பூ கட்ட கற்றுக்கிறது? இல்லை அதுக்கு கட்டத்தான் தெரியுமா? மாலையை கையில் கொடுத்துருக்காங்க, மக்கள் கையில். அதைத்தான் சொல்லிட்டேனே. அப்போ பூ சின்னாபின்னப்படுற மாதிரி துறைகள் எல்லாம் சின்னாபின்னப்பட்டு கொண்டு இருக்கின்றன. உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. நீங்கள் இத்தனை குவாரியை போய் மூடிருக்கீங்க. நீங்கள் செக்கிங் பண்ணுறதா இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து பீரியாடிக்கலாக கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரீம்லைன் ஆகும். எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல தான் ஆரம்பிங்கன்னா பூவெல்லாம் பிச்சு போட்டு நான் இப்போ எடுத்து கட்டுறேங்கிற மாதிரி ஆகி அப்படிதானே இருக்குது. அந்த ஒரு துறை மட்டும் இல்லை, எல்லா துறைகளையுமே இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்றாங்க புதியவர்கள். புதியவர்கள் நீங்க டாஸ்மாக் நிப்பாட்டிட்டீங்களா? நிப்பாட்டல. நம்ம அந்த டேக்லைனை போட வேண்டியதா இருக்கு. புதியவர்கள்ன்றது சொல்லிட்டே இருக்கு. சொல்றாங்க பாட்டிலுக்கு 10 ரூபா புதியவர்கள் சரி பண்ணும், பாட்டிலுக்கு 20 ரூபாய், புதியவர்கள் பாட்டிலுக்கு 40 ரூபா. இப்ப மணமகள் பண்றதுக்கு 30 லட்சம். எஸ், பாட்டிலுக்கு இப்போ அப்போ வந்து எவ்வளவு கூட போகுது? இதெல்லாம் எங்கே போய் விடிய போகுது? அப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, இவர்கள் சொல்லுகின்ற எந்த விஷயத்தையும் செயல்படுத்துவதில் முனைப்பாக இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த துறையை அரச சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களே புதியவர்கள் என்றாங்க. மக்களுக்கு இப்ப புரியாது. நாங்க நேரடியாக களத்துல போய் நின்று இருக்கோம். நாங்க தான் நிற்கிறோம். மக்கள் புதியவர்கள். மக்களுக்கு இப்பொழுது புரியாது. முதலமைச்சர் போற இடம் எல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த டிவிக்கு ஐடிவின்னு முதலமைச்சர் போற இடம் எல்லாம் இப்படி நடந்துக்கிறாரு. ஆட்சி கவிழணும், ஆட்சி கவிழணும். நாங்கெல்லாம் ஆட்சி கவிழணுங்கிற வார்த்தை நான் சொல்லவே இல்லை. இந்த ஆட்சி இருக்கும் வரை மக்கள் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்க போகிறார்கள். நீங்கள் 6 மாதம் தயாரா இருக்குன்றது என்ன? அது எங்க தலைவர் ஒரு சில காரணங்களுக்காக அதை சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கான விளைவு, அதாவது இந்த ஆட்சி போகின்ற விதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய பிரச்சனைகள் நிறைய சமுதாயத்தில் வெடிக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா இப்போ குவாரிகள் மூடினதுனால பாருங்க, ஜல்லி எல்லாம் விலையேறி போச்சு, எம்சாண்ட் விலையேறி போச்சு, கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்றாங்க. ஏற்கனவே கொடுத்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றாங்க. சில கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிக்கிறத பாக்குறோம், எல்லாமே நிக்குது. நீங்க இன்னைக்கு ரோடு கான்ட்ராக்டர்ஸ் யாரும் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கவும் வர மாட்டேங்கிறாங்க. அப்ப எல்லாமே தேங்குது, ஒரு மந்தநிலை ஏற்படுது. ஒப்பந்தம் இதுல ஜிஎஸ்டி ரெவன்யூ டிராப் ஆகும், அரசுக்கு நெருக்கடி நிறைய வரும். எங்கிருந்து இதெல்லாம் சரி பண்ண போறாங்க? இதெல்லாம் அல்டிமேட்டா யாரை பாதிக்கும்? ஒரு 6 மாசம் டு 1 வருஷம் ஆகும் இந்த பாதிப்புகள்லாம் கடுமையாகிறதுக்கு. ஏன்னா இப்ப மேல்தட்டு மக்களுக்கு தொழில் பண்றவங்க பாதிக்கப்படுறாங்க. அதற்கடுத்து இவங்களை நம்பி இருக்கிற எம்ப்ளாயீஸும் இந்த சப் கான்ட்ராக்டர்ஸும் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைகள் நடக்காதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த லேயர் ஆஃப் ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம் இம்பாக்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மினிமம் 6 months. அப்ப அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும்னு தலைவரும் சொன்னது. அதை உணர்ந்து மக்கள் முன்கூட்டியே சுதாரிச்சாங்கன்னா புரட்சியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு, போராட்டங்களுக்காக வழிவகுக்கும். இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம். அவங்க அந்த பக்கம் விளையாட போயிட்டாங்க. அந்த பக்கம் விளையாட போகல, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாகவே மாறிட்டாங்க. ஒரு வெளி மாநிலத்தவரை வந்து
டெல்லி பிரதிநிதியாக தமிழ்நாடு அரசு நியமனம் செய்கிறது. தமிழ்நாட்டு அரசினுடைய உணர்வுகளை தெரியாத, இந்த மக்களினுடைய உணர்வுகளை தெரியாத, ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவுக்கு பிழைக்க சென்ற ஒருத்தர் DK சிவகுமார் அவர்களுடைய தொழில்களில் பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே பேசி தண்ணி வாங்கி தர முடியல குறுவை சாகுபடிக்கு. நீங்கள் அவரை போய் நீங்கள் டெல்லி பிரதிநிதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால், சினிமா எடுக்கிறவர் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் என்ன போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக அங்கே டெல்லியில் உட்காந்து பேச போறாரு? ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. அவர் பிஸ்னஸ் ரீதியாக இண்டஸ்ட்ரியல் ரீதியாக சில விஷயங்களை கொண்டு வரதுக்கு பயன்படுவார். என்ன பண்ணுவார்? இண்டஸ்ட்ரியலாக வர்றதுக்கு பேசுவார். ஒன்றிய அரசு என்ன ஒன்றிய அரசுகிட்ட பேசுவார்? யார்கிட்ட போய் பேசுவார்? அவருக்கு தெரிஞ்சது சினிமா துறையில் இருக்கிற டைரக்டர்ஸ், நடிகர், ரியல் எஸ்டேட்டே பண்ணியிருக்காரு. ரியல் எஸ்டேட்ல கம்பெனியில் அதான் DK சிவகுமார் அவர்களுக்கு நெருக்கமானவர். நான் என்ன சொன்னேன், அவரை எதுக்கு பயன்படுத்தலாம்னா, தண்ணி விடுங்கன்னா DK சிவகுமார்கிட்ட போய் உட்காந்து இவரையும் போய் உட்காந்து பேசிட்டு வந்துருக்கலாங்கிறேன். அவருடைய நிறுவனங்கள்ல நெருங்கின தொடர்பு உண்டு. அந்த டெல்லி பிரதிநிதி தண்ணி வாங்கி தர முடியும் நினைச்சா. ஆமா, ஏன்னா அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குற ஒரு DK சிவகுமார் அண்ணனை தண்ணி வாங்கி கொடுங்க சார் முதல்ல, அப்புறம் டெல்லியிலேருந்து நீங்கள் நிதி வாங்கி தரலாம், டெல்லியிலேருந்து மற்றதை வாங்கி தரலாம். என்ன அப்பாயின்மெண்ட்டுன்னு புரியல. ஏன் ஒரு சரி, இது எதை சொன்னாலுமே அவங்களுக்கு புரிய போகிறது இல்லை. ஏன்னா அவங்க அவருக்கு இணக்கமாக இருந்த, அவருக்கு என்ன சொல்கிறது, அவருக்கு ஆளினாளாக இருந்த ஒருத்தரை தன்னோட பிரைவேட் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணிக்கிறாரு. ரூட் மாஃபியாவினுடைய தலைவர் ஜெகதீஷை அவருக்கு கன்சல்டண்ட்டாக இருந்தவரை பிரைவேட் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணிட்டாரு. ஆந்திராவிலேருந்து ஒரு விஷ்ணு ரெட்டியை கொண்டு போட்டு தொழில்கள்லாம் பார்க்கறதுக்கு 3 செக்ரட்டரி போட்டாரு. முதலமைச்சர் என்ன பார்க்குறாருன்னு எனக்கு தெரில. 3 பிரைவேட் செக்ரட்டரி போட்டு பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னோம். உண்மையிலே தான் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பிரைவேட் செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் போட்ட முதலமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரில. அப்படிதானே? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் படி இப்படி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட் கவர் போட்டிருப்பாங்க, முதலமைச்சர் தான் பிரிக்கணும். 2-3 நாளைக்கு கூட அந்த பேப்பர் அப்படியே கிடக்குது. அதை எடுத்து பார்த்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காத முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னு அதிகாரிகள் கோட்டையிலேருந்து சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது? இடையில அந்த கவரை வேற யாரோ 2-3 பேர் எடுத்து பார்த்ததான்னு சொல்கிறாங்க. நான் அதை சொல்லலை. அது ஒரு ஊடகம். நீங்க சொல்ற அதே ஒரு பத்திரிகை தான் அதை சொல்றது. அதாவது இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்குது. பத்திரிகை பெரிய மாற்றம் எழுதுறாங்க. பெரிய மாற்றம் நடந்தது. முழுமையான ஏமாற்றம். எப்படியெல்லாம் ஒரு அரசு இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு அரசு, எப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாதோ அப்படி ஒரு முதலமைச்சர். எப்படியெல்லாம் மக்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர் இல்ல. அது அடுத்த தேர்தல்ல தான் தெரியும். நீங்க இப்ப அவங்களுக்கு கணக்கு ஒண்ணுதான் தோழர். 118 பேர் இருக்கிற மாதிரி பாத்துக்க ஆதவ அர்ஜுனாட்ட சொல்லி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிருக்காரு கரூர்ல. MR விஜயபாஸ்கர் வேணா இன்னும் 4 பேரை கூட ரிசைன் பண்ண வச்சு திரும்ப ஸ்ட்ரென்த்தை குறைச்சிக்கிட்டே இருந்தா ப்ரூவ் பண்றதுக்கு 2 தரமாட்டேன்ட்டீங்களா? மதிமுகல 2 கொடுத்தீங்கன்னா ஒரு 10 எட்டிருப்பாரு. வரல. அந்த 2 பேரு, அந்த 2 எம்எல்ஏக்களும் சுயமரியாதை உள்ளவர்கள், மான ரோசத்தை கட்டுப்பட்டவங்க. அதனால நாங்க திமுக நாங்க உதயசூரியன் நின்னா உதயசூரியன் கூட இருந்துக்கிறோம்ட்டாங்க. குதிரை பேரம் பண்ணிட்டீங்கன்றாங்க. எந்த பேரமும் திமுக அப்ப நடத்தது குதிரை பேரமா ஒட்டக பேரமான்னு கேக்குறாரு திரு வைகோ. கரெக்ட். அந்த உதயசூரியன் மானரோசத்தோட இருந்திருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு சுயமரியாதை என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப மத்தவங்களுக்கு என்னன்னு என்ன கேள்வி கேட்காதீங்க. அதனால அந்த சூரியன்ல நின்றுட்டாவே அப்படி ஒரு எண்ணம் வந்துடும், அந்த உணர்வு வந்துடும். அதை சிலர் திமிருன்னு நினைப்பாங்க. கிடையாதுங்க, சுயமரியாதைன்னு அதுக்கு பேருங்க. எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய, தமிழர்னு இருக்கக்கூடிய அந்த மரபுல இருக்கக்கூடிய உணர்வுகள்ங்க, அவ்வளவுதான். அப்ப அதை வைகோ அண்ணன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவரை பற்றி விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை, அவ்வளவுதான். நன்றி தோழர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.